हरि ओम। श्रीमद्भगवद्गीता। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः. பகவத்கீதா 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதுவரை 14 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இன்று 17வது ஸ்லோகம். पिताहमस्य जगतः माता धाता पितामहः वेद्यं पवित्रमोङ्कारः ऋक्सामयजुरेव च. अहम् एव நான் தான் அஸ்ய ஜகதः மாதா பிதா, இந்த ஜகத்தின் தந்தையும் தாயும், தாத்தா கர்மபலனை கொடுப்பவர், பிதாமக பாட்டனார், வேத்யம் அறியப்பட வேண்டியவன், பவித்ரம் தூய்மை செய்பவன், ஓம்காரக ரிக் சாம யஜுரேவச்ச. ஓம்காரமும் ரிக் சாம யஜுர்வேதமும் எல்லாமும் நானே ஆவேன். அதர்வண வேதம் என்பதில் மற்ற 3 வேதங்களில் உள்ள விஷயங்கள் தான் எடுத்து கூறப்பட்டுள்ளது. மேலும் அது மிகவும் பிற்காலத்தில் உண்டானது, அதனால் அதை குறிப்பிடவில்லை என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஜகத்தின் தந்தையாகவும் தாயாகவும் இருப்பவன். இதை விளக்க ஒரு உதாரணம் உண்டு. ஒரு பானை உருவாக வேண்டும் என்றால் அதற்கு தேவையான பொருள்கள் மண், சக்கரம், குச்சி போன்றவை. இவை யாவும் உபாதான காரணம் என்று சொல்லப்படும், மெட்டீரியல் காஸ். அது மட்டும் போதாது, திறமையாக பானையை உருவாக்க தெரிந்த குயவனும் வேண்டும். குயவன் நிமித்த காரணம், எஃபிஷியன்ட் காஸ். இந்த 2 காரணங்களும் தேவை. இங்கு சிலந்தி எப்படி வலையை பின்ன தேவையான நூலை தன்னிடமிருந்தே எடுத்துக்கொள்கிறதோ அதுபோல உலக சிருஷ்டிக்கு நிமித்த காரணமும் பகவான்தான், உபாதான காரணமும் அவனேதான். அவன் படைத்த விஷயங்களிலிருந்தே பகவான் சிருஷ்டி செய்கிறான். அவனுக்கு தந்தை உண்டோ? இல்லை. அவனே பாட்டனாராகவும் இருக்கிறான். வேத்யம் என்றால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவன் அவன் ஒருவன்தான். பவித்ரம் புனிதப்படுத்துபவன், புனிதமானவன். வேதங்களின் மையப்பொருளான ஓங்காரமாக இருப்பவனும் அவனே. அடுத்த பாடல் 18. பதிர்பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹ்ருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயம். இந்த ஸ்லோகத்தில் தியானம் செய்யும்போது நினைத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் பலவற்றை பார்க்கலாம். அவையெல்லாம் நாம் தியானத்தில் அமர வேண்டும் என்பதில்லை. அடிக்கடி மனதில் இந்த பாடலை மனனம் செய்து சொல்லிக்கொண்டே வந்தால் அவனுடைய மகிமை நமக்கு விளங்கும். கதிகி என்றால் அடைய வேண்டிய இலக்கு, டெஸ்டினேஷன். எல்லோரும் அடைய வேண்டிய இலக்கு. பிறவி பயனான பரம்பொருளை அடைவதுதான் நம்முடைய இலக்கு. இந்த பிறவி மட்டுமல்ல, எத்தனையோ பிறவிகளில் செய்த கர்மங்களுக்காக மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து கடைசியில் நாம் சென்று சேர வேண்டிய இலக்கு. 2வது பர்த்தா, வளர்ப்பவன், சப்போர்ட். இலக்கை அடைந்தவுடன் பார்க்க போகிறவன் மட்டுமல்ல, நம் பயணத்திலும் கூடவே வருபவன். வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ அத்தியாவசிய தேவைகள் இருக்கின்றன. அனைத்தையும் கொடுத்து கஷ்டங்களை போக்கி ஆபத்துகளை விலக்கி இப்படி நம்மோடு கூடவே நம் பயணத்தில் துணையாக வருபவன். 3வது பிரபு, தலைவன்.
நமக்கு நல்ல பாதை காட்டுபவன். உலக நடைமுறைகளை, ரூல்ஸ் மற்றும் உலக அனைத்தையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன். மாஸ்டர். இந்த உலகம் சுழல்வதும் ஒவ்வொருவரின் உடலின் இயக்கமும் மனதின் இயக்கமும் ஆகிய அனைத்தும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. நம்மால் ஆவது எதுவும் இல்லை. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அனைத்து விஷயங்களுக்கும் சாட்சியாக இருப்பவன். எப்பொழுதும் நமக்குள்ளும் சாட்சியாக இருந்து நாம் கவனித்து கொண்டே இருப்பவன். நம்மை எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருப்பவன். நம் மனதில் ஃபிக்ஸ் பண்ணின சிசிடிவி கேமரா போல நம்முடைய உடல் ரீதியான வேலைகளுக்கும் மனது ரீதியான வேலைகளுக்கும் சாட்சியாக இருப்பவன். நம் விருப்பங்கள், உணர்ச்சிகள், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னால் இருக்கும் நோக்கங்கள் அனைத்துக்கும் சாட்சியானவன். மனசாட்சி என்று சொல்கிறோமே, அதுதான். யாரிடமிருந்து தப்பித்தாலும் அதனிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த பிறவியில் மட்டுமல்ல, நம் முந்தைய பிறவிகளின் செயல்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருக்கும் சிசிடிவி. எல்லாம் அறிந்தவன் ஆகையால் கர்மங்களுக்கு பலன்களை கொடுக்கும் கர்ம பல தாத்தா. அதுதான் இறைவனின் மகிமை. இந்த ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்து தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தால் தியானம் செய்யும்போது மனது அமைதிப்பட மிகவும் உதவும். இன்னும் 5வதாக நிவாசக. நாம் எல்லோருக்கும் இருப்பிடம். நாம் வசிப்பது அவனுக்குள் தான். ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நம்ம வசிக்கிறது அவனுக்குள்ளதான். 6வது சரணம், புகலிடம். நாம் ஒரு சுமையை சுமந்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கும்போது, இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டி இருக்கும்போது ஒரு மேடை ஏதாவது கிடைத்தால் அதன் மேல் சுமையை இறக்கி வைத்து விடுகிறோம் அல்லவா? நமக்கு எவ்வளவு ரிலீஃபாக இருக்கும் அப்போது. அப்பாடா என்று இருக்கும். அது மாதிரி உன்னுடைய மன சுமைகளை எல்லாம் என்னிடம் கொடுத்து விடு, நீ நிம்மதியாக இரு என்கிறார். ஏன் அனாவசியமாக சுமந்து கொண்டு நீ சோர்வடைய வேண்டும் என்று சொல்கிறார். உதாரணமாக, நாம் ட்ரெயினில் போகும்போது நம்முடைய லக்கேஜ் எல்லாம் ட்ரெயினில் வைத்து விடுகிறோம். ட்ரெயின் சுமக்கிறது, நாமே அதை தூக்கி கொண்டிருப்போமா என்ன? அது முட்டாள்தனம் இல்லையா? எல்லா சுமைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு நான் பார்த்து கொள்கிறேன், அவன் பார்த்து கொள்வான் என்ற தைரியத்துடன் கவலைப்படாமல் நீ இரு என்கிறார். எல்லா சுமைகளையும் என்னிடம் விட்டுவிட்டு நீ சும்மா இருக்கக்கூடாது. உன் கடமையை திறமையுடன் செய். அப்போது கடமையை செய்யும்போது ஒரு அஜிடேஷன், ஒரு பயம் எதுவும் இருக்காது. நான் செய்கிறேன் என்னும் ஈகோவை விட்டுவிடுவது தான் நம்மிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது சுஹ்ருத். சுஹ்ருத் என்றால் ஃப்ரெண்டு. ஹிருத் என்றால் உள்ளம், சுஹ்ருத் என்றால் நல்ல உள்ளம். நான் எல்லா உயிர்களுக்கும் நல்ல நண்பன். நல்ல நண்பர்களின் லட்சணங்கள் என்ன? தவறு செய்வதிலிருந்து, பாவம் செய்வதிலிருந்து தடுப்பவன். நல்ல காரியங்களை செய்வதை ஊக்குவிப்பவன். நண்பனின் இரகசியங்கள், வீக்னஸ், குற்றங்கள், தேவையான அல்லது தேவையற்ற குணங்கள் இவை எல்லாவற்றையும் அறிந்தவன், யாரிடமும் சொல்லிக்கொள்ளாதவன். நல்ல விஷயங்கள், குணங்கள் ஏதாவது இருந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்துபவன். இப்பேற்பட்டவன்தான் சுஹ்ருத், நல்ல நண்பன். சிக்கல் வரும் நேரத்தில், ஆபத்து காலத்தில் விலகிவிடாமல் கூடவே இருப்பவன். இவையெல்லாம் நல்ல நண்பனின் அடையாளங்கள். அந்த நல்ல நண்பன் எல்லோருக்கும் பகவான் தான். 8வது பிரபவக பிரளய. 8, 9 பிரபவ பிரளய. என்னிடமிருந்து எல்லாம் தோன்றுகிறது, என்னிடம் அடங்குகிறது. நாள் முழுவதும் நான் செய்கிறேன் என்னும் எண்ணத்தோடு எல்லா வேலைகளையும் செய்து சோர்வடைந்து விடுகிறோம். பகவான் ஒரு அழகான ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். அதுதான் உறக்கம், தூக்கம். அப்போதுதான் ஹெல்ப்லெஸ்ஸாக, வேறு வழி இல்லாமல் நம் டூயர்ஷிப், அதாவது நான் செய்கிறேன் என்னும் ஈகோ நம்மை அறியாமல் நம்மை விட்டு போகிறது. தூக்கத்தில் எதுவுமே கிடையாது, நான் என்பதே கிடையாது. காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து கொள்கிறோம். இந்த ஈகோவை விட்டுவிட்டால்தான் நமக்கு எப்பொழுதும் நிம்மதி. அடுத்தது 10வது ஸ்தானம். விழிப்பு நிலையிலும் கூட நாம் வசிப்பது அவனிடம்தான், அந்த ஸ்தானம். 11வது நிதானம், புதையல். மிகப்பெரிய, மிக அரிதான புதையல்.
நமக்கு என்னென்ன தேவையோ அவை அத்தனையும் அவனிடம் கிடைக்கும். மிகவும் குழப்பமாக இருக்கும்போது பகவான் தெளிவையும் அமைதியையும் தருவான். பசியுடன் இருந்தால் உணவு தருகிறான், நோய் வந்தால் மருந்தாகிறான். விதவிதமான தேவைகள் வருகிறது. சில சமயம் நமக்கு ஐடியாஸ் தேவைப்படும், யோஜனை எல்லாம் தேவைப்படும் போது யோஜனைகளை தோன்றச் செய்வான். யார் அவனை நோக்கி நம்பிக்கையுடன் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவற்றை அளிக்கிறான். 12வது பீஜம் அவ்யயம், அழியாத விதை. ஒரு விதை மரமானவுடன் விதை அழிந்து விடுகிறது. ஆனால் உலகம் முழுவதும் உருவாவதற்கான காரணமாய் மட்டும் பகவான் இருக்கிறான். அந்த விதையாக மட்டும் இருக்கிறார். அவருக்கு அழிவு கிடையாது. அழியாத விதை. பால் தயிராக மாறும்போது பால் என்பது அங்கு கிடையாது. அதுபோல பகவான் உலகத்தை படைக்கும்போது படைக்கும் விஷயத்தில் பகவானே உலகமாக மாறிவிட்டு அவர் இல்லாமல் போய்விடுவதில்லை. திரையில் படங்கள் தோன்றினாலும் அது முடிந்தவுடன் திரைக்கு ஒரு மாற்றமும் ஏற்படுவதில்லை, அழிவும் வருவதில்லை. அப்பேற்பட்ட அழியாத விதை பகவான். பீஜம் அவ்யயம். இவ்வளவு மகிமைகள் பொருந்திய பகவானை நினைத்து தியானம் செய்ய இந்த ஸ்லோகத்தை மனனம் செய்து மனப்பாடம் செய்து தினமும் சொல்லி வருவது மிகவும் நல்லது. அடுத்தது 19. தபாம்யஹமஹம் வர்ஷம் நிக்ருஹ்ணாம்யுத்ஸ்ருஜாமி ச அமிர்தம் சைவ மிருத்யுஷ்ச சதசச்சாஹமர்ஜுன. அர்ஜுனா, அகம் தபாமி. அர்ஜுனா, நான் சூரியனை கொண்டு வெப்பம் தருகிறேன். தபாமி. அகம் வர்ஷம் உத்ஸ்ருஜாமி. நான் மழையை, வர்ஷம் என்றால் மழை, நான் மழையை பெய்ய வைக்கவும் செய்கிறேன். நிக்ருண்ணாமி, தடுக்கவும் செய்கிறேன். அமிர்தம் ச மிருத்யுஹு ச, இரவாமை இறப்பு. சத் ச அசத் ச அகமேவ. இரவாமை இறப்பு, சத் அசத் எல்லாம் நானே அர்ஜுனா என்று சொல்கிறார். நானே வெப்பத்தால் மழை பெய்ய விடாமலும் செய்கிறேன். வெப்பத்தால் சமுத்திர நீரை மேகங்களாக்கி அதன் மூலம் மழையை பெய்ய வைக்கவும் செய்கிறேன். அமிர்தம் மிருத்யு இரண்டும் நான் தான். அமிர்தம் என்றால் அழியாதது. தேவர்கள் இரவாமையும் மனிதர்கள் இறப்பையும் பெறுகின்றனர். இரண்டும் ஒன்றுதான். இரண்டும் நான் செய்வதுதான். இரண்டையும் நானே அவர்களுக்கு அளிக்கிறேன். இரண்டும் நானே. கண்ணால் பார்க்க முடியாத காரணங்களும் நானே, கண்ணுக்கு தெரியும் காரியங்களும் நானே. விதையிலிருந்து செடியும், செடியிலிருந்து மரமும், மரத்திலிருந்து பழமும், மீண்டும் பழத்திலிருந்து விதையும் மாறி 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 வருவது காரண காரியத்துக்கு ஒரு உதாரணம். காஸ் அண்ட் எஃபெக்ட். உலகம் முழுவதும் காஸ் அண்ட் எஃபெக்ட் உள்ளது. விதை என்பது காரணம், செடி என்பது காரியம். செடி என்பது காரணமாக இருக்கும்போது மரம் காரியம், மரம் காரணம், பழம் காரியம், பழம் காரணம், விதை காரியம், மீண்டும் விதை காரணம், செடி காரியம். இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் விதை காரணம் செடி காரியம் என்பது போல கண்ணுக்கு தெரியாத எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்களை நம்ம பார்க்க முடியாது, எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. தெரியாத எண்ணங்கள் காரணம். எண்ணங்களை செயல்படுத்த நாம் செய்வது காரியம். கர்மங்கள் காரணம், கர்மங்களின் பலன்கள் காரியம். காரணமும் கர்மமும் நானே, செயலும் நானே. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டும் நானே. உலகம் முழுவதையும் இயங்கச் செய்யும் காரியமும் நானே. இதைத்தான் கண்ணுக்கு தெரியாத காரணம் என்ற அசத்தும், கண்ணால் பார்க்கக்கூடிய எஃபெக்ட் காரியம் என்ற சத்தும் என்று சொல்கிறார். இவை சத் அசத், இந்த இரண்டும் நானே என்று பகவான் சொல்கிறார். அடுத்த பாடலில் பகவானை அடைவதை லட்சியமாக கொள்ளாமல் ஸ்வர்க்க பதவியை அடைவதையே லட்சியமாக வைத்திருக்கும் மக்களை பற்றி பேசுகிறார். அவர்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹரி ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீஹரயே நமஹ.